உலகப் புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் முன்னேற்பாட்டு பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் மூர்த்தி, உலகப் புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற 15ஆம் தேதி புதன்கிழமை அங்குள்ள மஞ்சமலை ஆற்றுத்திடல் வாடிவாசலில் அரசு வழிகாட்டுதல்படி நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது பாலமேடு பேரூராட்சி சார்பில் வாடிவாசல் வண்ணம் பூசும் பணிகள், பார்வையாளர் அமரும் கேலரி அமைப்பது, 2 அடுக்கு பாதுகாப்பு வேலி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பாலமேடு பேரூராட்சித் தலைவர் சுமதி பாண்டியராஜன், துணைத் தலைவர் ராமராஜ் ஆகியோர் மேற்பார்வையில் ஜல்லிக்கட்டு விழாவிற்கான அனைத்து பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள், தற்காலிக கழிப்பறை வசதிகள், ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையாளர்கள் ஆங்காங்கே நின்று கண்டு ரசிக்கும் வகையில் பேருந்து நிலையம், விளக்குதூண் உள்ளிட்ட இடங்களில் அகன்ற திரை மூலம் நேரடி ஒளிபரப்பு வசதி, தற்காலிக குடிநீர் வசதிகள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் குறித்து வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாசவ் சங்கீதா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பி.கே. அரவிந்த், கூடுதல் ஆட்சியர் மோனிகா ராணா, மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, தில்லிருந்தா மவனே மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, தில்லிருந்தா மவனே மல்லிக்கட்டு. கும்பத்தொட்டு அவனியாபுரம் பாலமேடு அலங்கநல்லூருடைய அரசு ஜல்லிக்கட்டு தமிழருடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு இப்போது நானும் மாவட்ட ஆட்சியர், அதேபோல் மாநகராட்சியினுடைய கமிஷனர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அது மாதிரி ஆர்டிஓ, சட்டமன்ற உறுப்பினர், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர், பேராரப்பா, டிஆர்ஓ, அடிஷனல் கலெக்டர், அப்புறம் மற்றும் ஏடி பஞ்சாயத் எல்லா பேரும் அதிகாரிகள் போகிறோம். அது மாதிரி கால்நடைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை, தாசில்தார், மற்ற எல்லா அதிகாரிகளும் இப்போவே நான் 5 நாள் இருக்குது, அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த ஏற்பாடுகளை பார்வையிட வந்திருக்கோம். இந்த பணி ரொம்ப தீவிரமாக இருக்குது. 12,600 சொச்சம் காளைகளும், அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் மொத்தத்தில் ஒரு 5,000 சொச்சம் வீரர்களும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதில் அவுக்கிற மாடு மொத்தத்தில் 2,700 வரலேருந்து 3,300 வரைக்கும் அவுக்கலாம்னு நினைக்கிறோம். மீதி இருக்கிற காளையெல்லாம் இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. சோழவந்தான் தொகுதி சார்பில் அந்த கலையரங்கத்தில் விடுபட்டு போனவர்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும். அது மாதிரி கிழக்கு தொகுதி சார்பிலையும் ஜல்லிக்கட்டு நடக்கும். இப்போது நம்முடைய கலைஞருடைய நூற்றாண்டு அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் தொடர்ந்து இந்த வருஷம் எதிர்பார்த்த எல்லா இந்த இதில் ஜல்லிக்கட்டு, இந்த 3 ஜல்லிக்கட்டு அரசு ஜல்லிக்கட்டை போல் எல்லா காளை வீரர்களையும் மாடுகளையும் அங்கே விடுபட்டு போனவர்களெல்லாம் அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஏற்பாடை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஆண்டு நடக்கும். தேதியை முடிவு பண்ணுவோம், ஆனால் நடக்கிறது உறுதி. அந்த அரங்கத்தில் தொடர்ந்து ஏறத்தாழ 10லேருந்து 15 ஜல்லிக்கட்டு வரைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும். அது எந்தெந்த தேதியில் எந்தெந்த தொகுதி எந்தெந்த கிராமம் நடக்குதுன்றதை முன்கூட்டிய செய்திகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் அறிவிப்போம். வர்றார். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.